வணக்கம் உறவுகளே, நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஈழம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஈழம் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒல்லி சுவா லகாருக்கு முன்பகுதியில் காணப்படுகிறது. உள்ளே போக போகிறோம். இன்றைக்கு ஒரு பிடிக்க போகிறோம். வாங்க உள்ள. கீழே 20 தாவல், மேலே 20 தாவல், மொத்தம் வந்து 40 தாவல் காணப்படுகிறது. நாங்கள் வந்து நிற்கிறது வந்து ஈழம் ரெஸ்டாரண்ட்டில். ஈழம் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஒல்லிசுவா லகாருக்கு முன்பதில் காணப்படும். நாங்கள் இப்போ பிரியாணி, கொத்துரொட்டி, தாலி, ஒந்தரை, லெசி எடுத்துருக்குறோம். சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட்டு சொல்கிறோம். சைவ பிரியர்கள் நீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தாலி தயாராக இருக்கிறது. வெஜிடேரியன் சைவ சாப்பாடு எப்பொழுதும் நாங்கள் அப்பளத்தோடைய சாப்பிடுவோம். முள்ளு பருப்பு, கோவா, குழம்பு, லீக்ஸ் பால் கறி, லீக்ஸ் உருளைக்கிழங்கு பால் கறி எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு சைவ பிரியர்கள்னு சொன்னால் சாப்பிட்டு பாருங்கள். வந்து எங்களுடைய ஈழத்து கடை, அது வந்து எங்களுடைய ஈழத்து சுவை அப்படியே இருக்குது. படையின்னு வந்திருக்கணும். சைவ சாப்பாடு வந்து அப்பளம் மிளகாய் இருந்தால் தான் அது ஒரு தனி சுவை. குறிப்பாக வந்து நீங்கள் சைவ சாப்பாடு சாப்பிடும் பொழுது ரசத்தை மறக்காய்ங்க. நான் அதிகம் ரசம் குடிப்பேன். நல்ல தரமான ரசம். இப்போ நாங்கள் வந்து அடுத்தது கொத்துரொட்டி. இது வந்து ஆட்டு கொத்துரொட்டி சேர்த்து எங்களுக்கு வந்து தந்தூரி சிக்கன் ஒன்று வந்துருக்கணும். உரைப்பு வந்து இடத்துக்கேற்ற மாதிரி. ஏன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரரும் இந்த கடைக்கு வந்து அதையும் விரும்பி சாப்பிடணும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த இடம் அப்படி இது வந்து புதுசாக வந்துருக்கோம். இடம் அப்படி அதெல்லாம் உரைப்பு வந்து போட்டிருக்கணும். நாங்கள் தமிழாக்கள் நாங்கள் சொன்னோம்னா எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உரைப்பு போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு தரது தயாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொன்ன உரைப்பை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் லெஸ்ஸி ஒன்று பண்ணி குடிங்க. சொன்னால் அந்த மாதிரி இருக்குது. பிரியாணி பிரியர்களுக்கு நிறைய பேர் வந்து ஒவ்வொரு பிரியாணி சாப்பிடுவீங்க. அதிகம் வந்து மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும். இது வந்து நாங்கள் இன்றைக்கு எடுத்த வந்து சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு பாருங்கள் நிறைய சிக்கன் பீஸ் எல்லாம் வந்துருக்கு. இது வந்து தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி. சிக்கன் நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. கூடவே வந்து முட்டை கொடுத்துருக்காங்க. சிக்கன் 65 வந்து லெக் பீஸ் வந்துருக்கு. அதாவது உணவுக்கு இந்த குறையும் இல்லை. புதுக்கடை அது வேறு. மேலே வந்து மேகோ இந்த கடையை துறக்கும் பொழுது நல்ல குசினியரை மேலே போட்டிருக்கணும். நான் கழிச்ச மட்டும் இல்லை, ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே அனுபவம் வாய்ந்த ஒரு குசினியர் தான் மேலே இருக்கிற. அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும் கிளப்பியாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற ஆட்களுக்கு நல்ல உணவு தேவைன்னு சொன்னால் வாங்க இருக்கா. இங்கே வந்து நீங்கள் ஒருவேளை நேரடியாக வந்து சாப்பிட முடியாதாக்கள் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரெக்டாக வீடு தேடியை வந்து சாப்பாடு உணவு தருவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு விசேஷ காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்களிடம் நீங்கள் முன்பதிவு செய்யும் பட்சத்தில் எவ்வளோ பேருக்குன்னாலும் உங்களுக்கு சாப்பாடு செய்தாரது தயாராக இருக்கணும். காரணம் வந்து நிறைய கால முன் அனுபவம் கொண்டவர்களாக இந்த கடையை வந்து தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வரணும். உங்கள் சப்போர்ட் எங்களுடைய ஈழத்துக்கு. ஈழம் ரெஸ்டாரண்ட் எப்பொழுதும் உங்கள் கை கொடுக்கும். உங்களுடன் நான் சிவம். நன்றி, வணக்கம்.